வணக்கம். வாழ்க்கையில் நம்மளுக்கு முக்கியமானு நினைக்கிறது நம்மளோட பணம் தான். அந்த பணத்தையே நம்மகிட்ட இருக்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ண வைக்கிறது நம்மளோட உணர்ச்சிகள் தான். உணர்ச்சிகளே நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். ஆனால் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட முழுசாக யாரும் முயற்சி பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்மளுக்கு அதை பற்றி சொல்லிக் கொடுக்கவும் இல்லை. நம்மளுக்கும் தெரியாது. நம்மளோட அப்பா அம்மாவுக்கும் யாரும் சொல்லிக் கொடுக்கல. நம்மளோட தாத்தா பாட்டிகளுக்கும் அதே அளவுக்கு தெரிஞ்சிருக்காது. உணர்ச்சி வருதா அதை ஃபீல் பண்ணணும்னு அப்படியே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. உணர்ச்சிகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா எதனால் வருது, எதுக்கு அந்த இடத்துல வந்துச்சுன்னு தெரிஞ்சோம்னா ஒரு புரிதல் கிடைக்கும். அந்த புரிதல் மூலமாக வாழ்க்கையை ஓரளவுக்கு எளிமையாகவும் நம்ம கண்ட்ரோல்லையும் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். வாங்க, அது என்னென்ன எமோஷன்ஸ் எதனால் வருது, எதுக்கு வருதுன்னு பார்ப்போம். நம்ம பார்க்க போகிற உணர்ச்சி கோபம் தான். கோபம் எதனால் வருது, நம்மளை எதிர்த்து பேசலாம், நம்ம நம்பிட்டு இருக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக பேசணும், நம்மளை புரிஞ்சுக்காமல் அவமரியாதையாக பேசும்போது கோபம் வருது. சில நேரங்களில் நம்மளோட தேவைகளே கோபம் மூலமாக தான் வெளிப்படுத்துவோம். இது கோபம் வர்றதுக்கான காரணங்கள். கோபம் உண்மையிலே எதுக்காக வருதுன்னா, அவங்ககிட்ட இருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணதுக்காக, பாதுகாக்கிறதுக்காக, அவங்களால நமக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு தற்காப்பு இதுக்காக வருது. தற்காப்பாக வர உணர்ச்சிகளில் இதுவும் பயமும் ஒன்று. நம்மளுக்கு எந்த இதுவும் நடந்துடக்கூடாது, நம்ம பாதுகாப்பாக இருக்கணும், நம்மளோட எல்லையை அவங்க தாண்டிடக்கூடாது. இதே மாதிரி தான் அவங்களுக்கும் கோபம் வரும். அவங்களோட கோபத்தையும் நம்மளோட கோபத்தையும் புரிஞ்சுக்கிட்டாலே நிறைய பிரச்சனைகள் தவிர்க்கப்படும். இதனால அவங்க கோபப்படுறாங்க, நம்ம அவங்கள ஏதாவது தப்பாக பேசிகிட்டு இருப்போம், அவங்க நம்பிட்டு இருக்கிறத நம்ம ஆப்போசிட்டாக பேசியிருப்போம்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே அந்த கோபத்தை குறைச்சிடலாம். கோபம் உள்ளே வரும்போது இது எதனால் வருது, எதுக்கு வருதுன்னு நம்ம பார்க்க ஆரம்பித்தாலே கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால் கிடைக்கக்கூடிய விளைவுகளை முற்றிலுமாக குறைக்கலாம். அடுத்து பார்க்குறது நம்ம ஓவர் திங்கிங் தான். அதிகமாக யோசிக்கிறது, எல்லாருமே பண்ணுறது. ஒரு விஷயம் நடந்துடுது, அது ஏன் நடந்துச்சு, எதுக்காக நடந்துச்சு, யார் அதுக்கு காரணம்னு யோசித்து ஒரு முடிவு வந்த பிறகு தான் நம்ம மனசு அமைதியாகும். ஏன்னா அந்த முடிவு தெரிஞ்சால் தான் அதை கட்டுப்படுத்த முடியும். இந்த மனசுக்கு எதுவுமே நம்மளோட கட்டுப்பாடு மீறி நடக்கும்போது அது பயந்து இப்படி யோசிக்க தான் செய்யும். அப்படி ஆழ்ந்து யோசிக்கிறதுனால அதுக்குண்டான காரணங்கள் எல்லாமே தெரிஞ்சிடும். அதை அடுத்த முறை நடக்காமல் அப்படி பார்த்துக்கிறதுக்காக தான் அதிகமாக அப்படி யோசிக்கி. இது சில நேரங்களில் நல்லா இருந்தாலும் சில நேரத்தில் நம்மளோட முழு சக்தியும் இழந்து ரொம்ப சோகப்படுத்திடும். அதிகமாக யோசிக்கிறது எப்போவுமே நல்லதில்லை. இதுக்கு ஒரே வழி, அதிகமாக யோசிக்கிறது எந்த விதத்துலையும் நம்மளுக்கு பிரயோஜனப்பட போகுதுன்னு நம்புறது. ரெண்டாவது, நம்மளோட கட்டுப்பாட்டில் சில விஷயங்கள் தான் இருக்கும். சில விஷயங்கள் நம்மளோட கட்டுப்பாடை மீறி தான் நடக்கணும் புரிஞ்சுக்கிட்டு ஒத்துக்கிட்டாலே இந்த அதிகமாக யோசிக்கிற பிரச்சனை குறைய ஆரம்பிச்சிடும். மூணாவது பார்க்கக்கூடிய உணர்ச்சி ஃப்ரஸ்ட்ரேஷன், எரிச்சல் அடைகிறது. நம்ம ஒரு விஷயம் செஞ்சுருப்போம், ஆனால் அதோடு வரக்கூடிய முடிவு நம்மளோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சுருக்காது. அதனால தான் நம்ம எரிச்சல் அடைவோம். ஏன் இப்படி நடந்துச்சு, எதனால் இப்படி நடந்துச்சு, ஏன் இவ்வளோ நாள் ஆகுதுங்கிற அதனால தான் எரிச்சல் வருது. இதை மாற்றிக்கிட்ட 2 வழிகள் தான் இருக்குது. ஒன்று, நம்ம செய்கிற முறை, ஒரு இதில் செய்வோம்ல அதை மாற்றிக்கிட்டு நம்மளோட எதிர்பார்ப்பை பூர்த்தி அளவுக்கு மாற்றிடுது. ரெண்டாவது, நம்ம என்ன ஒரே முறையில் செஞ்சாலும் அதுலேருந்து வர எதிர்பார்ப்பை நம்ம கம்மி பண்ணிக்கணும். நான் செஞ்சிட்டேன்ப்பா, இதுலேருந்து எனக்கு எது கிடச்சாலும் ஓகே அப்படின்னு நம்மளோட மனநிலையை மாற்றினா தான் இதை சரி செய்ய முடியும். இன்றைக்கி நம்ம 3 உணர்ச்சிகளை பற்றி பார்த்துருக்கோம். இந்த உணர்ச்சிகளில் எது உங்களுக்கு பிரச்சனையாக இருந்தாலும் அதை மட்டும் எடுத்து நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட ஆரம்பித்தாலே போதும். வாழ்க்கை கொஞ்சம் ஈஸியாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா எல்லாத்தையும் எடுத்துக்கணும் எல்லாரும் அவசியம் இல்லை. அதனால் உங்களுக்கு எது முக்கியத்துவப்படுதோ அந்த உணர்ச்சிகளை பற்றி எடுத்து பாருங்கள். கோபம்னா கோபத்தை பற்றி பாருங்கள். அதிகமாக யோசிக்கிறது பிரச்சனையாக இருந்துச்சுன்னா அதை பற்றி புரிஞ்சுக்கோங்க. டக்குன்னு நீங்கள் எரிச்சல் அடைகிற ஆளுன்னா அதை பற்றி புரிஞ்சுக்கோங்க. எல்லாமே உங்களை அமைதிப்படுத்தவும் வாழ்க்கையை ஈஸியாக்கிறதுக்காக தான். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நான் ரொம்ப நம்புகிறேன். நன்றி.